இன்னைக்கு ஒரு நாள் ஒரு வேலை விஷயமா சென்னை டு சிதம்பரம் நாங்க போயிருந்தோம். சிதம்பரத்துல போய் ஒரு ரூம் புக் பண்ணிட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு கடை கண்ணில் தென்பட்டுச்சு. சரி அந்த கடையில போய் அண்ணா என்ன இருக்குன்னு கேட்டா பிரியாணி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் ஒரு 2 பிரியாணி ஒரு தந்தூரியும் ஒன்று போட சொன்னா அண்ணனும் போட்டு கையில நம்மளுக்கு தந்துட்டாங்க. சரிட்டு நம்ம கடையில இருந்து வெளியே வந்தோம்னா சரியான வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்குது. அதுக்காகவே விறுவிறுன்னு ஸ்பீடா ஓடி போய் நம்ம ஏசி ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்தாதான் நம்மளுக்கும் ஜம்முன்னு இருக்கும். ஹை கூலிங்ல வந்துட்டு ஏசிலையும் சுட சுட பிரியாணியும் சாப்பிடும் போது அது ஒரு சுகமே தனி சுகங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம பிரியாணி பொட்டலத்தை எல்லாத்தையும் பிரிச்சு அடுக்கி வச்சாச்சு. தாராளமா அளவுக்கு மீறின மயோனஸையும் நான் கதற சொல்ற அளவுக்கு புதினா சட்னியும் அண்ணன் வச்சு தந்துட்டாங்க. சரி பிரியாணியை ஓபன் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியுது பிரியாணி வந்து தட்டுல போட்டு சாப்பிடக்கூடாது, தாமரை இலையில போட்டு சாப்பிடணும் போல இருந்துச்சு. அந்த லெவல்ல இருந்துச்சு. 550 ரூபாய்க்கு இவ்வளவு பிரீமியமா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல. சரி அதை தூக்கி ஒரு வாய் வச்சு பார்த்தோம்னா அந்த இருந்த டயர்டுக்கும் கொளுத்துற வெயிலுக்கும் மத்தியில சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு ஃபைனலா அவங்க கொடுத்த பாயசத்தையும் குடிச்சாச்சு. வெறித்தனமா இருந்துச்சு. மறக்காம